ஸோ 2010 இந்த ரத்த சரித்திரம் அந்த திரைப்படத்துல வந்து இந்த மாதிரி ஒரு போட்டோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், அதாவது பரிதாள் அருவி ஒருத்தர் மொட்டை அடிக்கிற மாதிரி இருக்கிற அந்த போட்டோ வந்து அது பவன் கல்யாண் தான் அப்படின்னு அந்த ஒரு போட்டோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது மட்டும் இல்லாம ஒரு ரெக்வஸ்டும் வந்துட்டு இதெல்லாம் ஏங்க தேவையில்லாம பழைய பிரச்சனை எல்லாம் பேசி இப்ப நீங்க பிரச்சனை கிளப்புறீங்க, அதை விடுங்களேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போய் பேசி சமாளிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு காட்சியை அந்த திரைப்படத்துல இருந்து ராம்கோபால் வர்மா அவர்கள் தூக்குனாங்க அப்படின்றதான் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய டாக்கு. அது மட்டும் இல்லாம ரத்த சரித்திரா அந்த பார்ட் 1 சரியா போகாதனால ராம்கோபால் வர்மா அவர்கள் அவரு சும்மா நல்ல ஒரு கான்ட்ரவர்சியா ஒன்னு கிரியேட் பண்ணி இந்த படத்தை வந்து பப்ளிசிட்டி பண்ணலான்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் வாண்டடா கிரியேட் பண்ணாரு அப்படின்ற மாதிரியும் அந்த ஒரு விஷயத்த பத்தி பரவலா அப்போ பேசப்பட்டது. ஆக்சுவலா பரிதாள் அருவி அவர்களுக்கும் பவன் கல்யாணுக்கும் நடந்ததா சொல்லப்படுற இந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி பவன் கல்யாண் கிட்ட எப்ப கேட்டாலும் அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து இந்த ஷூட்டிங்ல தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்து எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பாகி கடுப்பாய் தான் எனக்கு நானே மொட்டை அடிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. ஆக்சுவலா இந்த எனக்கு நானே மொட்டை அடிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்றதுலாம் வந்து ஒரு ஃபன்னியா இருந்தாலும் கூட அது ஒரு திரைப்படத்துல காமெடியா வச்சிட்டாங்க. ఐ థింక్ ఖుషి సినిమా అయిపోయాక గుండు కొట్టి చేసుకున్నాను అనమాట. ఎందుకంటే నాకు రోజు మేకప్ వేసుకొని జుట్టు దువ్వుకొని విసుగు వచ్చేసి జుట్టు తీసాను ఒక రోజు. నా గుడ్డు నేనే గీయించుకున్నా. గా పోరడికి దీనికి ఏం సంబంధం లేదు. అది పెద్ద అక్షరాలతో రాయండి. మీరేం రాస్తారో రాసుకోండి, మీరేం చెప్తారో చెప్పుకోండి, మీరేం టెలికాస్ట్ చేస్తారో చేసుకోండి. ఇంతకంటే ఏం చేయబోతారు నా గుండు. ஒரு அமைச்சரை கடத்திட்டு கொண்டு போய் வைக்கிற மாதிரியும் அந்த அமைச்சர் வந்துட்டு உங்களை மொட்டை அடிச்சாங்களாமே அப்படின்னு கேட்கும்போது எனக்கு யாரும் மொட்டை அடிக்கல, எனக்கு நானே மொட்டை அடிச்சுட்டா அப்படின்னு அந்த பவன் கல்யாண் சொன்ன அந்த ஒரு விஷயத்த ஒரு திரைப்படத்துல காமெடியாவும் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவன் கல்யாணே ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா தமிழ் திரைப்பட ஷூட்டிங்ல தான் எனக்கு என்ன தலைக்கு நிறைய பிரச்சனை வந்து எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா எனக்கு நானே மொட்டை அடிச்சுட்டா அப்படின்னு ஒரு சில இடத்துல சொல்லுவார். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா குஷி திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பாய் எனக்கு நானே மொட்டை அடிச்சுட்டா அப்படின்னு மாத்தி சொல்லுவாரு. ஆனா தமிழ் திரைப்படத்துல அவர் மொட்டை அடிச்சாருன்னு சொன்னார் இல்லையா, அது வந்து போய் தான். ஏன்னா தமிழ் திரைப்படம் 1999 ரிலீஸ் ஆச்சு. அவர் மொட்டை அடிச்சிருந்தா கூட அடுத்த திரைப்படம் நடிச்சு அடுத்த திரைப்படம் வெளியாகிறதுக்கு 2 வருஷம் கேப் இருந்திருக்கும். ஸோ 99 2000 அவர் படம் வந்துருச்சு. ஸோ 2001 நடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அவர் மொட்டை அடிச்சிருந்தாருன்னா வேணா முடி வளர்றதுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் கேப் ஆகி 2003 அவரோட ஜானி திரைப்படத்தில் நடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. తమ్ముడు సినిమా చేసే టైంలో వచ్చిందని చెప్పి నాకు అసలు అర్థం కదా, ఎందుకు ఎక్కడ ఉన్నావు నన్ను అడిగారు. నేను ఎందుకు షూటింగ్ చేస్తాను BHL అని చెప్పాను. ఐ థింక్ ఖుషి సినిమా అయిపోయాక గుండు కొట్టి చేసుకున్నాను అనమాట. இந்த ஒரு விஷயத்த இப்படி நடந்ததா சொல்ல போற ஒரு விஷயத்தை தான் அவருக்கு எதிராக இருக்கவங்களும் அவரோட எதிர்கட்சியில இருக்கவங்களும் அவங்களுக்கு வந்துட்டு சாதகமா பயன்படுத்திப்பாங்க. அவர் இப்ப அந்த கட்சி ஆரம்பிச்சு இந்த எலெக்ஷன் எல்லாம் போட்டிட்டார்ல, அப்போ கூட உங்களை இந்த மாதிரி ஒருத்தர் கூட்டு மொட்டெல்லாம் அடிச்சாரு உண்மைதானே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கிண்டலாவும் அவருக்கு எதிராகவும் பேசப்படுற ஒரு விஷயமா இந்த ஒரு விஷயத்தை அடிக்கடி அவங்க எடுத்துப்பாங்க. నీకు అవమానం జరిగినాయి, పరిటావర ఇలాంటి వాళ్ళు గుండు కొట్టించారు.